பேசாம ஓதுடா. எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு. லம் எளிது லம் எளிது வலம் யூலத் வலம் யூலத் வலம். அவரோட பையனை என் கிளாஸ்லயா படிக்கிறான்? நீங்க 2 பேரும் ஒரே வயசுதான்னு வாத்தியார் சொன்னாரு. அப்படின்னா அவனும் உன் கிளாஸ்ல தானே படிப்பான். அவன் என்ன விட ஹைட்டா இருப்பானா? யாருக்கு தெரியும், பேசாம ஓதுடா. கண்ண ரொம்ப திமிரு பிடிச்சவனாமா? எதுக்கு திமிரு காட்ட போறான்? விளையாட கூப்பிட்டா வருவானா? நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட இல்லாம இருக்கேன். என் முத்துக்கு கூட்டாளி ஆகிறதுக்காக தானே கண்ணை இந்த இடத்துக்கே வரான். நண்பன வரவேற்க காத்திருக்கிறான், ஆனந்த புது நண்பன் இதோ வருகிறான். அப்பாவும் அம்மாவும் முத்தம் கொடுத்து தங்கையும் அவருடன் கூட வராங்க. வானத்தில் தெரிகிற வானவில் தான் அவன் யாரும் காணாத தோழந்தான். தந்தன 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 தந்தன. சார், விஷ்ணு சார் வந்துட்டாரு. இருட்டினதுக்கு அப்புறமும் வராததுனால அப்துல் அவங்கள அந்த வீட்டு கூட்டிட்டு போயிருப்பாருன்னு நினைச்சேன். என்ன அப்துல்லா, நீ தனியா வர்ற? அவங்க அந்த பஸ்ல வரலையா? நான் சொன்ன பஸ் ஸ்டாப்ல தானே நீங்க வெயிட் பண்ணீங்க? இல்ல சார், அவர் 3 ஸ்டார் பஸ்ல தானே வரதா நீங்க சொன்னீங்க. அப்ப நீங்க அவங்கள பார்க்கல. அப்பவே சொன்னேன் நானும் உங்க கூட வரேன்னு. அது இல்ல சார், 3 ஸ்டார் பஸ் இன்னைக்கு சந்தைக்கு வரல. அந்த பஸ் வர்ற வழியில ஏதோ பள்ளத்துல விழுந்துடுச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என்ன? ஐயோ கடவுளே, அவங்களுக்கு என்னாச்சோ? அப்படின்னா சார், விஷ்ணு சாருக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரியான தகவலை எங்க விசாரிக்கிறது? நாம டவுன் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்துல்லா. சரி சார். சந்தையில ஏதாவது புதுசா தகவல் கிடைச்சதா? பள்ளத்துல விழுந்தது 3 ஸ்டார் பஸ் தான். பல பேர் பல விதமா சொல்றாங்க. அப்படின்னா சேகர் சாரும் அப்துல்லாவும் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க. இல்லன்னா இந்நேரம் வந்திருப்பாங்களே. பஸ் போயிட்டு போகுது, யார் உயிருக்கும் ஆபத்து இல்லாம அந்த இருக்கணும். பஸ்ல காட்டு மாடா இருந்ததா நிறைய பேர் சொன்னாங்க. அப்படியா? இங்க பத்திரிக்கை வர 11 மணி ஆகும். வந்தாலும் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பஸ் ராத்திரி பள்ளத்துல விழுந்தது. அந்த நியூஸ் நாளைக்கு பேப்பர்ல தான் வரும். இது வரைக்கும் இவ்வளவு தூரத்துல இருந்து எந்த ஒரு மாஸ்டரும் வந்ததே இல்ல. போய் ஏன் இந்த மாஸ்டர் இந்த ஊருக்கு மாறி வராரு? டிரான்ஸ்பர் ஆகி வர விஷயத்தை விட்டு தள்ளுங்க. ஊர்ல எவ்வளவோ பஸ் இருக்கு, இவர் ஏன் இந்த பஸ்ல வரணும்? அப்பா முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு. ஆஹா, ஸ்கூலுக்கு போகாம வாப்பாவோட குதிரை வண்டி வருதான்னு பாத்துக்கிட்டு இருந்த புள்ள தூங்கி போயிட்டான். உன் வாப்பா எங்கடி போயிருக்காரு? ஒரு விவரம் தெரிஞ்சுக்க போயிருக்காரு உமா. பஸ் விழுந்த இடத்துக்கு போனாரா, இல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரா, இல்ல அந்த வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்காரான்னு யாருக்கு தெரியும்? எந்திரா, ஸ்கூலுக்கு போகாம இருக்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவேன். சீக்கிரம் சாப்பிட்டு இப்ப போனா கூட போதும். மத்தியானம் ஸ்கூல்ல உட்காந்துருவல்ல. கண்ண வந்திருப்பானாக்கா? யாருக்கு தெரியும், போய் பாரு. கண்ண வந்துட்டானா வாப்பா? உமா, கண்ண இறந்துட்டான். இறந்து போயிட்டானா?
குழந்தைய கிட்ட கொடுங்க. சாரோட மனைவி மனைவி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பயங்கர அடிபட்டிருக்கு. இன்னும் மயக்கம் தெரியல. ஓ, சதானந்தா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மயானத்துக்கு கொண்டு போகணும். ஹெட்மாஸ்டர் ஐயா, இந்தாங்க சாவி. நீங்க வீட்டை திறங்க. விஷ்ணு சாருக்கு உதவி பண்றதுக்கு நாம மட்டும் தானே இருக்கோம். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க மாஸ்டர்? ஊருக்கு கொண்டு போறதா இல்ல இங்கே? அவங்க ஒரு முடிவு எடுத்ததுனால தானே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சேகர் சார், ஊர்லேருந்து யாராவது சொந்தக்காரங்க வர வேண்டியிருக்கா? அப்படி வர்றதுக்கு வேண்டியவங்கன்னு யாரும் இல்ல. ஊரும் ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்படின்னா விடியிற வரைக்கும் காத்திருக்கணுமா? ராத்திரியே எதுக்கும் நீங்க சார்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இப்ப கேட்டா பதில் வரும்னு தோணல. இருந்தாலும் கேக்குறேன். அவங்க மனைவி பொழைச்சுக்குவாங்கல்ல? விஷ்ணு, ஜெயிலுக்கு சொல்லி அனுப்பவா? அம்மா இல்ல. எனக்கு தெரியல. கேட்டவங்க கிட்ட எல்லாம் பிரியதர்ஷினி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டேன். அப்துல்லா மனைவி கேட்டப்போ வேற வழி இல்லாம போய் சொல்லிட்டேன். இப்போ எல்லாரும் அதைத்தான் நம்பிட்டு இருக்காங்க. அங்கிருந்து கிளம்பும் போது ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்கன்னு அவ சொன்னா. அதனாலதான் அந்த பாகவதர் கிட்ட கண்ண பொய் சொன்னா. என்னதான் இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லாம எப்படி? என்ன செய்யறதுன்னு தெரியல. தெற்குலேருந்து காத்து வீசுது. இனிமே இங்க நிக்காதீங்க. வந்த மாதிரியே போயிடுச்சு. வந்த வேகத்தை பார்த்தா எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போயிடுன்னு நினைச்சேன். ஒன்றும் பிரச்சனை ஆகல. வாங்க போகலாம். என்னையா தொடன்னு நீ தானே 4 நாளைக்கு முன்னாடி குத்தவாளி வந்து பார்த்துட்டு போன. நினைச்சப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு போறதுக்கு இது என்ன ஹாஸ்டலா? தெரியும் சார். இருந்தாலும் இன்னைக்கு நான் அவளை பார்த்தாகணும். அதெல்லாம் முடியாது. போயிட்டு 1 மாசம் கழிச்சு வா. இல்ல சார், நான் போக மாட்டேன். நான் அவளை பார்க்க அனுமதி கொடுங்க. யோ, என் கோவத்தை கிளற போயா சார். இப்ப போய் பாத்துக்க. இனி அடிக்கடி பார்க்கணும் நீங்க வரக்கூடாது என்ன? For more updates, like,
comment, subscribe to our channel.